கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பீகாரில் நடத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆருடைய டிராஃப்ட் ரோலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுல பாத்தீங்க அப்படின்னா 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர யார் யாரை நீக்கினாங்க, எந்தெந்த தொகுதியில் நீக்கினாங்க அப்படின்ற எந்த ஒரு பட்டியலுமே இல்லை. அந்த பட்டியலை தாங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஏடிஆர் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க. உச்சநீதிமன்றமும் இதற்கு பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவும் போட்டாங்க. இந்த உத்தரவுக்கு கடந்த சனிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் பண்றாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை மட்டும்தான் நாங்கள் வெளியிடுவோம். நாங்கள் நீக்கிறோம் தெரியுமா, அந்த நீக்கிறவங்களுடைய பட்டியலை எல்லாம் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று எங்களுக்கு எந்த சட்டமும் கட்டாயப்படுத்தவே இல்லை. அதனால உச்சநீதிமன்றம் கேட்கிறது அப்படின்றதுக்காகலாம் எங்களால அந்த பட்டியலை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையே எதிர்த்து ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்றாங்க இந்த தேர்தல் ஆணையம். அதாவது எப்படி எஸ்பிஐ எங்களால எலக்ட்ரோல் பாண்டோடைய பட்டியலை வெளியிட முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல தற்போது தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏன் இந்த உச்சநீதிமன்றத்தில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பட்டியலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது தெரியுமா? ஏன்னா இப்போ பீகார்ல 7.24 கோடி வாக்காளருடைய பட்டியல் வெளியாயிருச்சு. இதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றமும் சொல்றாங்க. அப்போ 7.24 கோடி பேரை ஆய்வு பண்ணி அந்த பட்டியலை கண்டுபிடிப்பதை விட 65 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்கல்ல, அந்த பட்டியல் கிடைச்சிச்சு அப்படின்னா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சுலபமாக கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த தேர்தல் ஆணையம் தற்போது 65 லட்சம் பேர் பட்டியலை நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை ஏன் நான் அழுத்தி வைக்கிறேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த டிராஃப்ட் ரோல் இருக்கு தெரியுமா, அது டிஜிட்டல் ஃபார்மேட்ல வெளியாச்சு. ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவசரமாக அந்த டிஜிட்டல் டிராஃப்ட் ரோலை உடனடியாக மாற்றி ஸ்கேன்டு இமேஜ் காப்பிகளாக மாற்றிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம். ஸ்கேன்டு இமேஜ் காப்பியாக மாற்றணும் அப்படின்னா நம்மளால மிக எளிமையாக அதில் தவறு இருப்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் கொண்ட அந்த பேப்பர்களை 6 மாதம் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அப்போதான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அப்படின்றப்போ 7 கோடி வாக்காளர்களுடைய பட்டியலாம் எத்தனை அடி உயரத்துக்கு போகும், அதெல்லாம் எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? அப்போ கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக தான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு மனு தாக்கலை பண்றாங்க. ஆனால் அவங்க நினைச்சது நடக்கலை. தேர்தல் ஆணையத்துடைய அந்த தடுப்புகளையும் தாண்டி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் மிக தரமான ஆதாரங்களை இப்போ வெளியிட்டிருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல, நியூஸ் லாண்ட்ரி உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுமே இதை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல தேஜஸ்வி யாதவ் முதல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பீகாருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த விஜய் சின்ஹா இவர் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அம்பலப்படுத்துறாரு. பங்கிப்பூர்ன்ற தொகுதியில ஒரு ஓட்டும், லகிசரை அப்படின்ற தொகுதியில ஒரு ஓட்டும் இவர் வச்சிருக்கிறாரு. அதுவும் 2 ஓட்டு வச்சிருக்கதே தப்பு. இதுல இவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, பங்கிப்பூர் தொகுதியில் இவருக்கு வயசு 60, ஆனா அதுவே லகிசரை அப்படின்ற தொகுதிக்கு போனீங்கன்னா இவருடைய வயசு 57 தான். அப்போ வயசுலேயே இவர் ஃபோர்ஜரி பண்ணி 2 வாக்குகளை இவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றது தெரிய வருதா? நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 65 லட்சம் பேரை நீக்கினதா சொன்னாங்க. அதில் 7 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பேரில் தான் நீக்கி இருக்கிறாங்க. அந்த 7 லட்சம் பேர்ல எதற்காக விஜய் சின்ஹாவை நீங்க நீக்கல? விஜய் சின்ஹாவுடைய ஓட்டர் ஐடி என்பது 2 தொகுதியிலையுமே வயசு வேறுபாடோட வெளியாகிருக்கு அப்படின்றத இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் படம் போட்டு காட்டிட்டாரு. இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் சின்ஹா 2 ஃபார்மை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஃபில் பண்ணி கொடுத்தாரா, இல்லைனா பீகாரை சேர்ந்த அந்த பத்திரிகையாளரான அஜித் அஞ்சும் இவங்க எல்லா பிஎல்ஓக்களுமே வீட்டுக்கு போகாம அவங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இவங்களே வாக்காளருடைய கையெழுத்தை போட்டுக்கிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அந்த பாணியில விஜய் சின்ஹாவுடைய கையெழுத்தை, அதுவும் பாஜகவுடைய துணை முதலமைச்சர், பீகாருடைய துணை முதலமைச்சருடைய கையெழுத்தை பிஎல்ஓ அதிகாரிகளே போட்டு அவருடைய ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இப்படியான குற்றச்சாட்டை தேஜஸ்வி யாதவ் வச்ச உடனேயே இந்த விஜய் சின்ஹா என்ன தெரியுமா சொல்றாரு, நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு ஓட்டர் ஐடியை நீக்க சொல்லி நான் மனுவே கொடுத்துட்டேன், இவங்க நீக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாரு.
ஏன் இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஆகஸ்ட் 1ஆம் தேதியே டிராஃப்ட் ரோலை வெளியிட்டாங்கல்ல. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே 2 தொகுதிகளில் உங்களுடைய பேர் இருக்கு, ஐடி இருக்கு, அதுவும் வயது மோசடியோட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அப்பவே சொல்லல? சரியாக பீகாருடைய துணை முதலமைச்சர் இதை சொன்ன பிறகு இப்போ வந்துட்டு நான் நீக்க சொல்லியிருந்தேன் ஏன் சொல்றீங்க? அப்ப அவர் ஒருவேளை சொல்லல அப்படின்னா நீங்க 2 தொகுதியில ஓட்டு போட்டிருப்பீங்களா இல்லையா? ஒரு துணை முதலமைச்சரே 2 தொகுதியில ஓட்டு போடுவதற்கு கள்ள ஓட்டுகளை உருவாக்குறாரு அப்படின்னா எத்தனை பேர்களை இவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க முடியலங்க. அப்போ இங்க விஜய் சின்ஹா நான் வந்துட்டு என் பேரை நீக்க சொன்னேன், அவங்க நீக்கல அப்படின்னு சொல்லி வைக்க அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும் பட்சத்துல தேர்தல் ஆணையம் இங்க அம்பலப்பட்டு போச்சு. அவரே நீக்க சொல்லியும் இவங்க நீக்கல, அதுவும் சார நடத்தியும் நீக்கல. அப்போ ஒருவேளை விஜய் சின்ஹா சொல்வது போய் அவர் 2 ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, 2 ஃபார்மையுமே தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு அப்படின்னாலுமே இங்க தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருச்சு. அப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஓட்டர் ஐடியை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும், நாங்க விசாரணையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனீங்கல்ல, அதே மாதிரி எதற்காக விஜய் சின்ஹாவுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பவே இல்லை? நீங்க சொல்ற மாதிரி தேஜஸ்விக்கு 2 ஓட்டு இருக்குன்னு வச்சுட்டா கூட பீகாருடைய எஸ்ஐஆர் மூலமாக அவருடைய ஒரு ஓட்டர் ஐடியை காலி பண்ணீங்கல்ல, அதே மாதிரி விஜய் சின்ஹாவுக்கும் காலி பண்ணிருக்கணும்ல. ஏன் அவருக்கு மட்டும் 2 ஓட்டர் ஐடி வெளியாகுது, தேஜஸ்விக்கு மட்டும் ஏன் ஒரு ஓட்டர் ஐடி வெளியாகுது? அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, பீகாரை சேர்ந்த துணை முதலமைச்சரான விஜய் சின்ஹாவே 2 பிஎல்ஓக்களிடம் 2 ஃபார்ம்களை ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறார். 2 ஓட்டர் ஐடியுமே எஸ்ஐஆர் நடத்தியும் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றது அம்பலமாயிருக்கு இதுல. அப்போ பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட லட்சணம் இன்னைக்கு பீகாருடைய துணை முதலமைச்சர்னாலேயே அம்பலப்பட்டு போச்சு. இது பாஜகவுடைய துணை முதலமைச்சர் கதையா? இன்னொரு விஷயம் நியூஸ் லாண்ட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தி சமீபத்தில் பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா சீட்ல 0 அப்படின்ற முகவரியில பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணாது தெரியுமா, போலி முகவரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தியும் இது வெளியாயிருக்கு அப்படின்றத நியூஸ் லாண்ட்ரி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 2,92,048 ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் 0 அப்படின்ற வீட்டில், அதுவும் 00ன்ற வீட்லையும் 000 அப்படின்ற வீட்டிலையும் குடியிருப்பதாக அந்த டிராஃப்ட் ரோல்ல இன்னைக்கு வெளியாயிருப்பதை இந்த நியூஸ் லாண்ட்ரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, பீகார்ல மொத்தம் 88,000 பூத் இருக்கு. இதுல எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருந்துச்சு. ராகுல் காந்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதி எக்ஸ்போஸ் பண்ண உடனேயே டிஜிட்டல் ஃபார்மேட்டை ஸ்கேன் இமேஜா மாத்தினதுனால இந்த நியூஸ் லாண்ட்ரியால பார்த்தீங்கன்னா 2,184 போலிங் பூத்தில் எங்களால் ஆய்வு பண்ண முடியல. அதாவது 8 சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு பண்ண முடியல. மற்ற 85,000 போலிங் பூத்லேயும் நாங்கள் ஆய்வு பண்ணதில் தான் 3 லட்சம் பேருடைய அந்த வீட்டு நம்பர் 0 அப்படின்றப்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியலை போடுறாங்க. இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபோர்பஸ்கஞ்ச், ஹாஜிபூர், தர்பங்கா இதெல்லாம் டெவலப்டு ஏரியாவாம் பீகார்ல. அந்த டெவலப்டு ஏரியாலேயே இந்த 0ன்ற வீட்டு நம்பர் வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கிராமம் இருந்தால் கூட 0ன்னு போடலாம், ஆனால் டெவலப்டு ஏரியாவில் கூட உங்க 0ன்னு போட்டிருக்கிறாங்க. 15 தொகுதியில் மட்டும் 3000 வீடு இது மாதிரி 0 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியாகவே இந்த நியூஸ் லாண்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிளிக் பண்ணால் ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு வீடுகள் 0 அப்படின்ற பேரில் இருக்கு அப்படின்றத அம்பலப்படுத்தியிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு முன்னாடி டிஜிட்டல் ஃபார்மேட்டோடைய ஹெல்ப்னால இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்டை ஸ்கேன் ஃபார்மேட்டாக மாற்றினதுனால 2,000 போலிங் பூத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதே 3 லட்சம் பேர். அப்படின்னா அந்த 2,000 போலிங் பூத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை லட்சம் போகும்? உச்சநீதிமன்றத்தில் ஆதார் கார்டை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னா அதெல்லாம் சேர்த்துக்கிற முடியாது. ஆதார்ல ஃபோர்ஜரி பண்ண முடியும், ஓட்டர் ஐடியில் ஃபோர்ஜரி பண்ண முடியும், ரேஷன் கார்டில் ஃபோர்ஜரி பண்ண முடியும். ஃபோர்ஜரி பண்ற எந்த டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க எடுத்த எஸ்ஐஆரே ஃபோர்ஜரியா இருக்கே, வீடு வீடா போய் நாங்கள் எஸ்ஐஆர் எடுக்க போறோம்னு சொன்னீங்களே, எல்லா வீடும் உங்களுக்கு 0 நம்பரா இருந்துச்சா? ஒரு வீட்டு நம்பரை கூட உங்களால் எடுக்க முடியலையா? அப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர் யாருமே எந்த வீட்டுக்கும் போய் ஃபார்ம் கொடுக்கல, ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் ஆகலை அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? என்னங்க 3 லட்சம் பேருக்கு 0ன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி இப்போ கேள்வி கேட்டா இவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கிறாங்க? இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோன்றாங்க. சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருப்பதை ஸ்கேன்டு இமேஜா மாற்றுவாங்களா? சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது உச்சநீதிமன்றத்தில் எந்த டாக்குமெண்ட்டை காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் சரி பண்ணணும் இல்லை, பெங்களூரு லோக்சபா சீட்ல எப்படி 1 லட்சம் பேரை சேர்த்து பிஜேபி வெற்றி பெற வச்சீங்களோ அதே பாணியில் அப்படியே பீகார் எஸ்ஐஆர்ல 0 வீட்டில் குடியிருப்பதாக காட்டி பல லட்சம் பேரை ஓட்டு போட வச்சு பீகாரில் மறுபடியும் பிஜேபி ஆட்சி கொண்டு வருவதற்கான
திட்டம் தான் இதா? அது எப்படிங்க ராகுல் காந்தி சொன்ன அந்த பெங்களூர் லோக்சபா சீட்லயே 0ன்ற முகவரி இருக்கு, பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தின பின்னாடி அங்கேயும் 0ன்ற முகவரி இருக்கு. அப்ப 0ன்ற முகவரியை ஒரு பிளானாகவே இவங்க பண்றாங்க அப்படின்றத இது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதா? இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ராகுல் காந்தி பெங்களூருடைய லோக்சபா சீட்ல ஒரே வீட்டில் 80 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு பீர் ஃபேக்டரியில 68 வாக்காளர்களுக்காக சொன்னாங்க. போய் பார்த்தா அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி இந்தியா டுடேவும் அமலப்படுத்தி விட்டுச்சுல. அதே மாதிரி பீகார்ல எஸ்ஐஆருக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் 230 பேர் இருக்கிறாங்களாம். எங்க தெரியுமா? பீகார்ல ஜமுய் அப்படின்ற மாவட்டத்தில் சவுதியா அப்படின்ற பஞ்சாயத்தில் தான் நடந்திருக்கு. சவுதியா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆமீன் அப்படின்ற கிராமத்தில் மக்கள் எல்லோருக்குமே 230 பேருக்கு வீட்டு நம்பர் என்ன தெரியுமா? 3ஆம் நம்பர் வீடு. வார்டு நம்பர் என்ன தெரியுமா? 3. அப்ப எல்லா மக்களுமே தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா எங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரே வீட்டில் வசிப்பதாக இவங்க காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து மக்கள் குற்றஞ்சாட்டுவதை தற்போது பார்க்க முடியுது. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போலி வாக்காளர்கள், அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், போலி முகவரியில் இருக்கிறவங்க, தப்பா ஓட்டர் ஐடியை வாங்கினவங்க, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு நீக்கணும் அப்படின்றதான எஸ்ஐஆர். ஆனா எஸ்ஐஆர் நடத்தியும் கூட பிஜேபியோடைய துணை முதலமைச்சருக்கு 2 ஓட்டர் ஐடி வருது. ஒரே வீட்டில், அதாவது 0 அப்படின்ற வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டிலேயே 230 பேர் இருப்பதாக காட்டப்படுது. அப்போ இங்கே எஸ்ஐஆர் நடத்துறது என்ன பிரயோஜனம்? எஸ்ஐஆருடைய நோக்கத்தை சிதைச்சு வச்சிருக்கீங்களே. அவ ஒரு எஸ்ஐஆரை கூட ஒரு ஒழுங்காக செய்யாம திட்டமிட்டு பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி அங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு ஓட் ஜோரிக்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? இந்த பட்டியலே நம்மளுக்கு உணர்த்துதா இல்லையா? அதுவும் டிஜிட்டல் ஃபார்மட்டா இல்லாம இவங்க ஸ்கேன் இமேஜா மாத்தினதுனாலதான் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க முடியல. இல்லைனா இன்னும் அதிகமான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப புரியுதா ஏன் உச்ச நீதிமன்றத்துல நாங்க 65 லட்சம் பேரை நீக்கின அந்த பட்டியலை காட்ட முடியாதுன்னு சொல்லி இவங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணாங்கன்னு? இதை எப்படியே விட முடியாது. உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி என்ன சொன்னாரு? ஒரு 15 பேர் இறந்தவங்களை உயிரோட இருப்பதாக காட்டியிருக்கிறாங்க, இல்ல உயிரோட இருப்பவர்களை இறந்தவர்களாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க. இமிடியேட்டா உடனடி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை நிறுத்தி வைக்கிறோம், பீகாருடைய எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்துறோம், வெறும் டிராஃப்ட் ரூல் தானே வெளியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னார்ல. அந்த நீதிபதி சொன்னதற்காக இந்த பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பு இறந்தவர்களை எல்லாம் எப்படி இவங்க உயிரோட மாத்திருக்கிறாங்க, உயிரோட இறந்தவர்களை ஃபுல்லாக எப்படி இறந்தவங்களா மாத்துறாங்கன்ற பட்டியலை பாகம் 2 பார்ட் 2ல நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றி.